உறவுகளுக்கு வணக்கம். அதாவது உணவு சார்ந்த பல விஷயங்கள் நம்ம தினந்தோறும் சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு சில பல வேலைகள் இருக்குது. அதனால அந்த வேலைகளுக்கு போக மீதி இருக்கிற நேரத்தில, நமக்கு தெரிஞ்ச கருத்துக்கள நம்ம பதிவு செய்யுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். மற்றபடி இது ப்ரமோஷனுக்காகவோ, அல்லது வேற ஒரு காரணத்துக்காகவோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யல. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முழுமையான நோக்கம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். அதாவது இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அப்படிங்கிற இந்த அரிசி வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலேயே நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி தான். அதில வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஒரு காலத்தில வந்து வீரர்களும் ரா ரா பேரரசர்களும், மன்னர்களும் வந்து அத உணவு கொண்டிருக்காங்க. ஏன்னா, அவர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமா தேவைப்படுவதனால, இந்த உணவு வந்து அதிகமா அ மன்னர்களும், படை தள தளபதிகளும் வந்து இந்த அரிசியை வந்து பயன்படுத்தியிருக்கிறா அப்படிங்கிறது வரலாற்றில நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அது இன்றைக்கு வந்து எளிதாக எல்லாரும் நடுத்தர மக்கள் கூட வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து அது இன்னைக்கு வந்து பரவலாக வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, இது இன்னும் இன்னும் கீழ் நடுத்தர மக்கள் கீழ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாங்கக்கூடிய ஒரு விலைக்கு வந்துரும். ஏன்னா, அ வாங்கும் அதாவது விற்பனை அதிகமாகும்போது, அ உற்பத்தி அதிகமாயிரும். உற்பத்தி அதிகமாகும்போது, விளைச்சல் அதிகமாகும்போது கண்டிப்பாக விலையும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி. இத வந்து நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பலருக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருக்கு. இதுல இன்னைக்கு இந்தியா லெவல்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டு லெவல்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 10% பேர் தான் இந்த உணவ சாப்பிடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுவையா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கெல்லாம் எப்படி சமைக்கிறது அப்படின்னே தெரியாம இருக்குது. நான் இது சார்ந்து உணவு சார்ந்து பல கிராமங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கான விழிப்புணர்வுக்காக நம்மளால முடிஞ்ச வேலைகள நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சரி. இந்த கருப்பு கவுனிய வந்து நம்ம எல்லாருமே வந்து எளிதா சமைக்கக்கூடிய விஷயம் தான். அதுல வந்து நீங்க கருப்பு கவுனிய நேரடியா சமைச்சீங்கன்னா, நிச்சயமா அது வந்து அது சமையல் ஆகுறது, அதாவது வேக வைக்கிறதுக்கும் நேரம் அதிகமாகும், கேஸ் செலவாகும். அ ரொம்ப மன உளைச்சல் ஆகும். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுதா? இத எதுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதனால வந்து ரொம்ப எளிதா நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து நீங்க அரிசிய வந்து மிக்ஸியில போட்டு நீங்க எவ்வளோ இன்னைக்கு வந்து இவ்வளோ 1 கிளாஸ் போதும் அப்படின்னா, 1 கிளாஸ் நீங்க போட்டு நீங்க மிக்ஸியில சும்மா 1, 2, 3 உடைச்சிருங்க. உடைச்சிட்டு நீங்க இத வந்து முதல்ல நீங்க எளிதா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான். சிம்பிளா இந்த உடைச்ச அரிசிய வந்து நீங்க வந்து கஞ்சியா பண்ணி குடிக்கலாம். இது கஞ்சியா குடிக்கிறதுக்கு பதிலா வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இதிலேயே நீங்க வந்து சாம்பார் சாதம் பண்ணலாம். சாம்பார் சாதத்த நீங்க எப்படியெல்லாம் சாம்பார் சாதம் நீங்க எப்படி மத்த அரிசியில நீங்க சாம்பார் சாதம் எப்படி வைப்பீங்களோ, அதே மாரி தான். அதே மாரி இதிலேயே வந்து நீங்க பொங்கலும் வைக்கலாம். நீங்க மத்த அரிசியில எப்படி பொங்கல் வைக்கிறீங்களோ, அதே மாரி நீங்க இத பொங்கலும் வைக்கலாம். சரிங்களா? அப்ப இதில வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த அரிசிய அப்படியே வறுத்து உடைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இதில பாயாசமும் செய்யலாம். பாயாசம் வந்து உடைச்சும் செய்யலாம், உடைக்காமயும் செய்யலாம். ஆனா வறுத்து செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த மனம் கூடுதலா இருக்கும், சுவையும் கூடுதலா இருக்கும். அப்ப வறுத்து அந்த அரிசிய உடைச்சு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாயாசம் எப்படி செய்வீங்களோ, அதே மாரி நீங்க பால் ஊத்தியும் செய்யலாம், பால் ஊத்தாமயும் செய்யலாம். ஏன்னா, அதிலேயே சில அ ரொம்ப கொஞ்சம் மாவான பொருட்கள் வந்து அது கலக்கும்போது உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க சவ்வரிசி போட்டுக்கலாம், அல்லது சேமியா போட்டுக்கலாம். இல்ல இது 2மே போடாமயும் நீங்க வந்து பாயாசம் நீங்க நார்மலா இப்ப பருப்பு பாயாசம் வைக்கும்போது நம்ம சவ்வரிசியோ அல்லது சேமியாவோ நம்ம சேர்க்கிறதில்ல. அப்ப பருப்பு பாயாசம் வைக்கும்போது வெறும் பருப்பு மட்டும் போட்டுட்டு, முந்திரி, திராட்சை போட்டு தாளிச்சு நம்ம வெல்லம் போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதே மெத்தட்ல இத வந்து குழந்தைகளுக்கு மாலை நேரங்கள்ல இத குடுக்கலாம். அவங்களுக்கு 1 டம்ளர் இத குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நைட் 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு பசிங்கிறதே இருக்காது. 2வது வந்து இந்த தின்பண்டங்கள், தேவையில்லாத தின்பண்டங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு பசி இருந்தா தான் ஏதாவது சாப்பிடுறதுக்கு குடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப பசி இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து இந்த 1 டம்ளரு பாயாசத்திலேயே வந்து குழந்தைகளுக்கு சத்துள்ள ஒரு பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிய வந்து நீங்க எந்த உணவு வேணாலும் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். இதையே வந்து நல்லா நைஸா அரைச்சுட்டு,
அதாவது வறுத்து அரிசியை வறுத்துருங்க. வறுத்துட்டு நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் கொழுக்கட்டை, புட்டு, ரொட்டி இந்த மாதிரி பல்வேறு உணவுகள் வந்து நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் இது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ ராகியில் வந்து நம்ம வந்து புட்டு, ரொட்டி இதெல்லாம் கூழு இதெல்லாமே கிண்டுறோம் இல்லையா? அதே மாதிரி இதுலயும் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்த என்ன பதார்த்தம் நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வந்து அதை மாற்றி அமைச்சுக்கணும். அதுதான் அதில் இருக்கிற விஷயம். வேற ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தத்தில் வந்து ரொம்ப எளிதாக சமைக்கக்கூடிய விஷயம் இருக்குது. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் பருப்பு, சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. தாளிக்கும்போது கடைசியாக தாளித்து போடுங்க. சின்ன வெங்காயம் முடிஞ்சா முருங்கைக்காய் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது நாட்டு காய்கறிகள் போடுங்க. கத்திரிக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம், பரங்கிக்காய் போடலாம், பீக்கங்காய் போடலாம், புடலங்காய் போடலாம். இது எல்லாமே போடலாம். இது எல்லாமே கடைசியில் நீங்கள் தாளித்து தான் போடணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் ரொம்ப ரொம்ப அவசியம் போடணும். கொஞ்சம் சீரகம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மணமாக இருக்கும். சரிங்களா? அப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் 3ம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இருந்தால் இஞ்சி கூட கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே இஞ்சி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி போடணும். போட்டு எல்லாத்தையும் நீங்கள் தாளிச்சிட்டு நீங்கள் என்ன காய்கறி போட போகிறீங்களோ அந்த காய்கறியும் போட்டு எல்லாமே நல்லா தாளிச்சிட்டு நீங்கள் அந்த வெந்திருக்கக்கூடிய ப கருப்பு கவுனி அரிசி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தாளித்து ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக்கு. இது யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இதில் நீங்கள்லாம் குழந்தைங்களுக்கு வந்து மதிய உணவாக வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். அவ்வளவு அற்புதமான சத்து இருக்குது. சாயங்காலம் குழந்தைங்க திருப்பி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வருவாங்க. ஏன்னா அவ்வளோ எனர்ஜிக்காக இருக்கும். இதே மெத்தேடு தான் இப்போ சோளம், கம்பு, குதிரவாளி, வரகு இது எல்லாமே இதே மெத்தேடு தான். ஆனால் இந்த சோளம், கம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். திணையும் அதே மாதிரி தான். திணையும் இதே மெத்தேடில் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசம் மாறும். ஆனால் வரகும் குதிரவாளியும் வந்து டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். அதேமாரி நான் இந்த மெத்தேடு எல்லா மெத்தேடுமே இந்த எல்லா அரிசிகளுக்குமே பொருந்தும். நீங்கள் எல்லாமே இதே மாதிரி பண்ணலாம். இவ்வளோதான். இந்த உணவு சார்ந்த அரிசிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரிசிகளில் இந்த உணவுகளை வந்து நம்ம இப்படி பண்ணுறது. இது யார் வேணாலும் பண்ணலாம். பேச்சலர்களுக்கு ரொம்ப எளிதாக இதை பண்ணி சாப்பிட்லாம். பேச்சலர்கள் நம்மளால் சமைக்க முடியலையே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பேச்சலர் வந்து ரொம்ப ரொம்ப எளிதாக சாப்பிட்லாம். இது பேச்சலர்கள் பெண்கள், ஆண்கள் இருவருமே இது வந்து ஈஸியாக ஒரு கரண்ட் அடுப்பில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். ஒரு சின்ன கப் இருந்தால் போதும். ஒரு டம்ளரில் பாதி இருந்தால் போதும். பாதி அரிசி, 1 டம்ளர் பருப்பு இருந்தாலே போதும். ஒரு வேளைக்கு இல்லை 2 வேளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது உபரி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நேரம் அதிகமாகிடுச்சு. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.